திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலினோட அப்ரோச் லாஜிக்கலா தான் பண்றாரு. அணியை பெருசாக்குறதுக்கு தேமுதிகவை சேர்த்திருக்கிறாரு. தேமுதிகவுக்கு இவ்வளவு சீட்டு வருதுன்னு நினைச்சவங்க எல்லாம் ஊடகத்துல ஒரு சைக்காலஜிக்கல் பிரஷரை தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க. பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல்லையும் திருமாவளவன் உறுதியா இருக்கிறாரு. சிபிஎம் முடிச்சுட்டாங்க. இதுல ரொம்ப கூட்டணிக்குள்ளார ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் ஸ்டாலின் ரொம்ப மோசமா நடத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆடு நனையிறதுன்னு ஓனாய் அழுத கதையாட்டு ஸ்டாலின் மேல எதிர்ப்பு கொண்டவங்க அதை சொல்லுவாங்க. அப்படி சொல்ற எவனாவது என் சகோதரர் தொல் திருமா வட தமிழகத்தின் வெற்றி வீரன் சொன்னதாட்டு ஒரு ரெக்கார்டு கொடுங்க பார்ப்போம். தேமுதிக உள்ள கொண்டு வந்தது, இந்த ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்து இவங்க எல்லாம் பாஜக ஆட்கள், இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாரு, பாஜக எதிரிகளை பலவீனப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அரசியல் அரங்கத்துல வருங்கையோட போகணுமா? திமுகங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு உதயசூரியன் ஆயுதத்தை எடுத்துட்டு வராரு. அண்ணா திமுக தான் பாஜக கூட போயிருக்காங்க. தேமுதிக பாஜக கூட போகாம திமுக கூட போயிருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள், இந்த தொகுதி பங்கீட்டுல ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பங்கீட்டு முறைகள் கலைஞரோட பிரமாதமான சூழ்நிலை தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி விஜய் ஒரு ஆப்ஷனை காட்டி 3 சீட்டை உயர்த்திட்டாங்களே, அல்லது 18 சீட்ல கூட காங்கிரஸ் முடிஞ்சிருக்கும். ராகுல் காந்தியை விட பெரிய ஒரு செக்குலர் லீடராட்டு மு.க. ஸ்டாலினை சிதம்பரம் பாக்குறாரு, மல்லிகார்ஜுன கார்கரே பாக்குறாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தவிர மீதி 14 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் பாக்குறாங்கிறது இன்னைக்கு தமிழ் மண்ணில் அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. பாஜக ஆளு ஓபிஎஸ் சொல்லிதான், ஒற்றை தலைமைன்னு சொல்லிதான் பாஜக வெளியே தள்ளினாரு இபிஎஸ். பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யல. பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நாங்க ஜெயித்து பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு சொன்னாரு. இப்ப இபிஎஸ் யாரு கூட இருக்கிறாரு? 20 விழுக்காடு வாக்குகள் மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ் சொன்ன எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற தேர்தலில் நாங்க அடிச்ச அடியில தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு ஸ்டாலின் அவர்களோட அப்ரோச் எப்படி பாக்குறீங்க சார்? ஸ்டாலினோட அப்ரோச் லாஜிக்கலா தான் பண்றாரு. அணியை பெருசாக்குறதுக்கு தேமுதிகவை சேர்த்திருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளோட சென்டிமெண்ட் அஃபண்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் தேமுதிக கிட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ இதில் தேமுதிகவுக்கு சீட்டு வருதுன்னு நினச்சவங்களெல்லாம் ஊடகத்தில் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ப்ரெஷரை தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க. அந்த இது நமக்கு தெரியுது. இப்போ விசிகா வச்சு கொடுத்தாங்க. விசிகா லாயல் அலையாக நிற்கிறாங்க. இன்னைக்கு நேற்று கூட ஆதவர்ஜுனா டெப்டி சீஃப் மினிஸ்டரும் 60 எம்எல்ஏக்கள் வேற நாங்கள் தாரோம் ஆஃபர் பண்ணியும் திரும்ப அந்த ஆஃபரை எடுக்கலைங்கிற தகவல் நமக்கு வருது. இதைத்தான் சீமான் தெளிவாக சொன்னார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் திமுகவில் தான் இருப்பார், பல நிரூபிக்காத விஜயை நம்பி போக மாட்டாருன்னு சீமான் ரொம்ப தெளிவாக சொன்னார். சீமான் அந்த கருத்து என்ன சொன்னாருன்னா, தம்பி நீ பலம் நிரூபிக்காதமை, ஐயா கேப்டன் விஜயகாந்தாவது 8, 10, 5 நீ பலத்தை நிரூபிச்சனால மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சாரு. பலம் நிரூபிக்காதவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு கூட பலம் நிரூபிக்காத விஜய் தரப்பு திருமா கிட்ட 60 சீட்டு வர தரலான்னு பேரம் பேசியிருக்காங்க. 60 சீட்டு விஜய்கிட்ட வாங்குறத விட 8 சீட்டு கன்சிஸ்டண்டாக இருக்கிற கூட்டணிக்குள்ளே நின்று வாங்கிட்டு போகிறோன்னு அவர் திமுக கூட்டணியில் வாங்கியிருக்கிறாரு. ஸோ பாஜக எதிர்ப்புங்கிற அரசியல்லையும் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறாரு. ஏற்கனவே 2 பொது தொகுதி கொடுத்தாங்க. இப்பவும் 2 பொது தொகுதியும் தனி தொகுதி 4 6 மாற்றிருக்காங்க. தகுதியானவர் தான். 8 சீட்டு திருமாவளவன் கிடைக்குங்கிற கருத்து எனக்கு கேள்விப்பட்ட செய்தியை நானும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவங்களும் உறுதியாக அணியோட வெற்றிக்காக சில காம்ப்ரமைஸில் பண்ணுங்கிறதையும் பிரேமலதா அம்மையார் பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. சிபிஎம் முடிச்சுட்டாங்க. வேற வெளியேறினது இவர் மட்டும்தான். யாரு? வேல்முருகன் மட்டும்தான். வேல்முருகன் இடத்துல மற்ற வன்னியர் அமைப்புகள் மூலமாக அதை காமர்ஷியேட் பண்ணலாம். குறிப்பாக ஜெய குருமகள் விருதாம்பிகை, அவங்களுக்கு ஒரு சிம்பதி இருக்குது. அவங்கள தருமபுரி மாவட்டத்தில் ஒரு டஃப்பான தொகுதியிலையோ அல்லது ஜெயங்கொண்டாம் போன்ற ஒரு தொகுதியிலையோ திமுக சார்பாக இவர் வன்னியருக்கு விரோதி மு.க. ஸ்டாலின்னு இவர் வேல்முருகன் பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு குரு வன்னியர் சங்க தலைவர் அவருக்கு மகளுக்கு ஒரு சீட்டை அந்த இடத்த கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஎம்கே அலையன்ஸு ஏற்கனவே பாரிவேந்தர் 2019 வென்றவர் போனார். அதுக்கு பிறகு பாரிவேந்தரால் தேர்தல் காலத்துக்குள்ளே வெற்றி பெற முடியல. திமுக கூட்டணியிலே ஐயா பாரிவேந்தர் நின்றுருப்பாருன்னா அவர் 19 எம்பி ஆனவர் 24 உறுதியாக எம்பி ஆகியிருப்பார். குறிப்பாக நான் இந்த வகையில் சொல்கிறோம்னா 2019 பாரிவேந்தர் பெரம்பூரில் நிற்கிறது அவருக்கு பலனளிக்கும் திமுக கூட்டணிங்கிறத சொன்னவன்.
நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வேல்முருகன் வெளியேறியிருக்கிறாரு. வேல்முருகன் அவர் வெளியேற்றத்துக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. முதல்வரை பொறுத்தவரை வேல்முருகன் நடவடிக்கைகள் நெருடலை கொடுத்ததாட்டு நான் உணர்றேன். ஸோ அதனால தான் அவரை மீண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. நெய்வேலி தொகுதியிலெல்லாம் சபா ராஜேந்திரன் போன்ற திமுகவுக்கு விசுவாசமான வண்டியர்கள், அதுதான் முதல்வர் ஸ்டாலின் என்கிட்ட ஒருக்கா பேசும்போதே சொன்னார். பாமகவை நாங்கள் ஏன் சேர்க்க முடியாதுன்னா, எங்ககிட்ட விசுவாசமான வண்டியர்கள் அந்த காலத்துல இருந்தே இன்னைக்கு வர இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாகணும். அந்த தொகுதிகள் பாமகவுக்கு போயிட்டுன்னா எங்கள் கூட இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோங்கலாம் பாமக விஷயத்தில் திமுக ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே முடிவை இன்னைக்கு வேல்முருகன் விஷயத்திலையும் அவங்க கூட இருக்கக்கூடிய வன்னியர்கள் வேட்பாளர்களை அதிகரிக்கலாம், விருதாம்பியை போன்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இதில் ரொம்ப கூட்டணிக்குள்ளார ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் ஸ்டாலின் ரொம்ப மோசமாக நடத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அப்படி இருக்காது, உண்மைதான். ஆடு நனையிறதுன்னு ஓனாய் அழுத கதையாட்டு ஸ்டாலின் மேலே எதிர்ப்பு கொண்டவங்க அதை சொல்லுவாங்க. அப்படி சொல்ற எவனாவது என் சகோதரர் தொல் திருமா வட தமிழகத்தின் வெற்றி வீரன்னு சொன்னதாட்டு ஒரு ரெக்கார்டை கொடுங்க பார்ப்போம். நான் என் மனசில் பட்டதை சொல்லுவேன். நீங்கள் பானை சின்னத்துக்குள்ள எதிர்ப்பில் தான் அரியலூர்லையும் ஜெயங்கொண்டான்லையும் பாமகவை மீறி வன்னியர்கள் வந்து ரெட்டலையில் திரண்டாங்க. அதை டிஃப்யூஸ் பண்ண வேண்டிய, டெலிட் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கு. அது அவர் தெரியாதவர் இல்லை. டே ஒன்னே வன்னியர்கள் சரியா 2024 வாக்களிக்கலைங்கிறது அவருக்கு தெரியும், தெரியாதது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இவர் ரவிக்குமாரோட விழுப்புரம் தொகுதியிலும் பானை சின்னத்துக்கு எதிராக உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூரில் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை பகுதிகளெல்லாம் வன்னியர் வாக்கு தெளிவாக வந்து ரெட்டலைக்கே வந்து வன்னியர் கட்சின்னு சொல்லக்கூடிய பாமக கூட்டணி இல்லாமலே போச்சுங்கிறது தெரியுதுல்ல. அப்போ ஒரு விசிகா எதிர்ப்பு தானே இந்த 4 தொகுதிக்குள்ள ரெட்டலையை லீட் பண்ண வைக்குது, பாமக இல்லாமலே. அப்போ பாமக சேரும்போது 2 வன்னியர் கட்சி சேர்ந்ததான் அர்த்தம். ஸோ இதை வந்து எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் மு.க. ஸ்டாலின் வந்து கூர்மையாக பார்த்து தான் தன் காய்களை நகர்த்துவார். இந்த இடத்துக்குள்ள பிசிகாவுக்கும் ஒரு எதிர்ப்பு சுமாராக உருவாயிருக்குங்கிறதே நாம் மறந்துக்கிட்டு பேசுறது நியாயம் இல்லை. அதே வேளையில் வடதமிழகத்தின் வெற்றி வீரர் தோல் திருமாங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்காக நீலிக்கண்ணீர் வைக்கக்கூடிய எவனாவது வடதமிழகத்தின் வெற்றி வீரர் திருமாவளவன் சொல்லியிருக்கானா? அதைத்தான் நான் கேட்க வரேன். இப்போ நீங்கள் பரையர் சமூகம் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்யூனிட்டி, அது நிறைய லிஸ்ட் கொடுக்க முடியும் என்னால். தலித்தெளிமலை அண்ணன்ல இருந்து அவர் என் அண்ணன், அந்த அடிப்படையில் அவர் பேர் முதல்ல வருது. ரவிக்குமார்லேருந்து, திருமாவளவன்லேருந்து, ரெட்டமலை சீனிவாசிலேருந்து, அயோத்திதாச பண்டிதர்லேருந்து, MC ராஜாவிலேருந்து, மரகதம் அம்மையார் நகருக்கு செக்ரட்டரியாக இருந்தவங்க அவங்களிருந்து, வை பாலசுந்தரத்தில் இருந்து எக்கச்சக்க பேர், இன்னொன்று லிஸ்ட்டு நம்ம யோசிப்பானா நிறைய, சத்தியவனிமுத்து அம்மையார்லேருந்து எல்லாமே ஒரு ஆராசா அவர் அட்வொகேட், அவர் வந்து பெரிய இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி. அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுறதுங்கிறது தெரிஞ்ச ஒரு சமூகம் தான். அந்த சமூகம் எப்படி ஓட்டு போடுவாங்கங்கிறதையே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு சினிமா நடிகன் பின்னாடி ஓட்டு போடுவாங்கங்கிறத சொல்லக்கூடிய கும்பல் தான் திருமாவளவனுக்கு அவமானம்னு பேசுகிறாங்க. அவங்களோட முகத்திரையை எடுத்து பாருங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டி எடுத்து பாருங்க. அவங்க யாருமே திருமாவளவன் மீது நல்லெண்ணமோ, பரையர் சமூகம் ஒரு வெற்றி வீரர், ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கம்யூனிட்டியாக, காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்த சமூகம் என்றோ, விவரமாக தெளிவாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்றோ எந்த இடத்துலையாவது பேசியிருப்பாங்களா? நானும் திருமாவளவனுக்கு எதிராக சில இஷ்யூஸை வைக்கத்தான் செய்கிறேன். பட் ரியல் இஷ்யூஸ், அருந்ததியர் பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க. அரசியல் கூட்டணிக்காக திருமாவளவன் பேச முடியாததை என் தம்பி சீமான் தான் பேசுகிறாருங்கிறத நான் முன்வைக்கிறேன். நீங்கள் வைக்கும் போது அந்த கம்யூனிட்டி நலன் இருக்கணும், அந்த கம்யூனிட்டியின் உயர்வை சொல்லணும். அது எதையுமே சொல்லாமல் நீங்கள் வந்து திருமாவளவன் திமுக கூட கம்பைன் ஆயிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக சொல்கிறது, நீங்கள் திருமாவளவன் நலனில் சொல்கிறது இல்லை. நான் சொல்கிறது பகுத்தறிஞ்சு பார்த்தா அது நான் நியாயமாக பேசுகிறேங்கிறது தெரியும். நீங்கள் ஸ்டாலின் மேலே உள்ள எதிர்ப்பில் பேசுகிறது அதுதானே தவிர திருமாவளவனோட திருமாவளவன் மீதான அக்கறையிலான பேச்சுகள் அல்ல. அது நம்ம பேச்சு அப்படி அல்ல. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில் வந்த நாம வட தமிழகத்தின் வெற்றி வீரர்கள் பரையர் சமூகம் தாங்கிறத அடித்து ஆணித்தரமாக எந்த இடத்துலையும் சொல்ல முடியும். 19, 21, 24 சகோதரர் தொல் திருமாவுக்கு அந்த பெயரும் புகழும் கிடைச்சிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். மீண்டும் அது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறதையும் நாம் சொல்ல முடியும். அந்த இடத்துக்குள்ள அதை மேலும் உறுதிப்படுத்த தான் தேமுதிகவுக்கு சீட்டை கொடுத்து வடதமிழகத்தின் வெற்றி வீரர் திருமாவளவன் என்பது தொடர்வதற்காக அதை உறுதிப்படுத்த தான் தேமுதிகவையும் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில்
ஒரு பிரச்சனையை உருவாக்கும் போது ரெண்டு தலைவர்களும் ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குறது ரெண்டு பேருக்குமே நல்லது. இயல்பாக கிரவுண்டில் வந்து ரெண்டும் கெமிஸ்ட்ரி உள்ள வாக்கு வங்கி தான். கிரவுண்டில் கெமிஸ்ட்ரி உள்ள வாக்கு வங்கி தான். இதுல தேமுதிக உள்ள கொண்டு வந்தது, இந்த ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தது, இவங்க எல்லாம் பாஜக ஆட்கள், இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாரு, இவங்க மூலியமா பாஜக எதிரிகளை பலவீனப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? வெற்றி தான் அரசியலுக்கு சூத்திரம். பாஜக ஆளு ஓபிஎஸ்ன்னு சொல்லி தான், ஒற்றை தலைமைன்னு சொல்லி தான் பாஜக வெளியே தள்ளினாரு இபிஎஸ். இப்போ இபிஎஸ் யார் கூட இருக்கிறாரு? ரெண்டு ஜாதி கட்சியான எடப்பாடி பழனிசாமியை நான் பெனிஃபிஷரி காஸ்ட் மூலமா தொடர்ந்து பலவீனப்படுத்தக்கூடிய சீமான் 26லையும் பலவீனப்படுத்துவாருன்னு இப்போ நம்ம டிக்ளேர் பண்றோம். அந்த அடிப்படையில் நாம சொல்லக்கூடிய தரவுகள் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யலை, பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நாங்க ஜெயித்து பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு சொன்னாரு. அதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. ஆனா சீமான் வந்து துணிச்சலா தன்னோட கொள்கையில தெளிவா இருக்கிறாரு. அதைத்தான் அண்ணாமலை வந்து எஸ்ஆர்எம் ஃபங்க்ஷன்ல வந்து தெளிவா சொன்னாரு. சீமான் அண்ணன் உறுதியான தலைவர், எடப்பாடி ஒரு தோல்வியிலேயே அப்படி விழுந்தே விட்டாரையான்னு சொன்னார். பேர சொல்லல, இந்த கருத்தை தான் அவரு முன் வச்சாரு. ஸோ உறுதியான தலைவர், ஸ்டெடியான தலைவர்ங்கிறதுல எடப்பாடி சீமான் கம்பேரிசன்ல சீமானுக்கு லீடர்ஷிப் இமேஜ் உயருது. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நின்னதுல சீமான் எடப்பாடி பழனிசாமியும் பலவீனப்படுத்துறாரு. எனக்கு மகிழ்ச்சி தான். 20 விழுக்காடு வாக்குகள் மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ் சொன்ன எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அடிச்ச அடியில பாஜக கிட்ட வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளையில நாளையில 29 என்ன செய்வாரோ இதை நாங்க மோடிட்டு அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க அதையும் அலர்ட் பண்ணிட்டோம். அதுதான் மிதுன் பழனிசாமிக்கு எங்க மேல கடுப்பு. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னா, மோடியை நீங்க 29ல ஏமாத்திருவீங்க, நாங்க அதுக்கு அலர்ட்டா இருக்கணும், நீங்க யார் கூட சேர்ந்து ஏமாத்திருவீங்க, அதை எப்படி முறியடிக்குதுங்கிற எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். பட் அன்னைக்கு பாஜக ஆளுநர் தூக்கி போட்ட ஓபிஎஸ் நீங்க யார் கூட சேர்ந்து இன்னைக்கு முறியடிச்சிருக்கீங்க? அப்போ அரசியல்ல வந்து காலச்சக்கரம் சுழலும். நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்னு சொல்லும் போது அன்னைக்கு பாஜக ஆளுன்னு நீங்க ஒற்றை தலைமைன்னு ஓபிஎஸ் அதிமுக விட்டு நீக்கின சூழ்நிலையில் இன்னைக்கு பாஜகவோட சேர்ந்து தான் ஓபிஎஸ் நீங்க இது பண்ணிருக்கீங்க. அப்போ ஓபிஎஸ் வந்து அரசியல் அரங்கத்துல வருங்கையோட போகணுமா? திமுகங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு உதயசூரியங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு வராரு. அவருக்குள்ள பலமும் உதயசூரியன் சேரும் போது அவருக்கு ஏற்கனவே பலருக்கு கொடுத்த வெற்றி வாய்ப்பா அவருக்கும் பெரிய அளவு கொடுக்கும். ஸோ அந்த முடிவு அவர் எடுக்கிறாரு. தேமுதிக ஒன்று பாஜக கூட இருக்கல்ல. தேமுதிக வந்து அதிமுக கூட தான் இருந்தாங்க. அதிமுக இருந்து தான் தேமுதிக வெளியேறினாங்க. பாஜக கூட இருந்தது பாமக. அவங்க பாஜக மதிக்காம அதிமுகவோட போய் சேர்ந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள அதிமுக கூட இருந்த தேமுதிக தான் வெளியேறி இருக்குது. அதிமுக தான் பாஜக கூட போயிருக்காங்க. தேமுதிக பாஜக கூட போகாம திமுக கூட போயிருக்காங்க. இதுதான் யதார்த்த உண்மை. நீங்க ஒரு விஷயத்தை கண்ணை மூடிட்டு அக்யூஸ் பண்ணணும்னு சொல்றது வேற, தரவுகள் என்னன்னு சொல்லி அதை விளக்குறது வேற. நான் தரவுகளோட உண்மை நிலையை விளக்குகிறேன். இதுல கம்யூனிஸ்டுக்கு 5 தொகுதிகள், இந்த தொகுதி பங்கீட்டுல ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பங்கீட்டு முறைகள் கலைஞரோட நீங்க ஒப்பிட்டு சொல்லுவீங்க, எப்படி பாக்குறீங்க சார்? கலைஞரோட பிரமாதமான சூழ்நிலை தான் இருக்குது. தொகுதி பங்கீடுங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு ஆப்ஷனை பொறுத்து தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி விஜய் ஒரு ஆப்ஷனை காட்டி 3 சீட்டை உயர்த்திட்டாங்களே, அல்லது 18 சீட்ல கூட காங்கிரஸ் முடிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு அதுல தெரிஞ்சது, ராகுல் காந்தியை விட பெரிய ஒரு செக்குலர் லீடராட்டு முக ஸ்டாலினை வந்து சிதம்பரம் பார்க்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கரே பார்க்கிறாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தவிர மீதி 14 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் பார்க்குறாங்கிறது இன்னைக்கு தமிழ் மண்ணில் வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. பட் இந்த கூட்டணியை காப்பாற்றினதுல சிதம்பரத்தின் பங்கு பெரிய பங்கு. சிதம்பரத்துக்கும் ஸ்டாலின் தரப்பிற்கும் ஒரு காலத்தில் மோதல் இருந்தது. அந்த மோதலை சரி பண்ணி அதை நட்பு ரீதியாட்ட மாற்றினது முக ஸ்டாலினுக்கு சாதுரியம். அந்த சாதுரியம் தான் இன்னைக்கு வந்து சிதம்பரம் மூலமா காங்கிரஸ் கூட்டணியை சுமூத்தா கொண்டு போறதுக்கு பயன்பட்டது. புதுச்சேரியிலும் அந்த கூட்டணி உடையாம பாதுகாப்பதற்கு சிதம்பரத்தோட பங்களிப்பு இருக்குது. சிதம்பரத்துக்கும் அந்த இடத்துக்குள்ள அவருடைய லோக்கல் எதிரிகளான நாச்சியப்பன், பரத் நாச்சியப்பன், சுதர்சன நாச்சியப்பன், மாணிக் தாகூர் போன்றவங்களாம் கொரடாவாகவும் ராகுல் காந்தி கிட்டையும் பெரிய நெருக்கமா இருக்கும் போதும் அவரும் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி ஆகணும். அந்த பவர் பொலிட்டிக்ஸ் எங்க ஐயா மூப்பனார் வந்து படிச்ச பவர் பொலிட்டிக்ஸை சிதம்பரம் கரெக்டா பண்ணி ஸ்டாலின் அவர்கிட்ட நல்லுறவை பண்ணனால ஸ்டாலின் நன்மைக்காக அவர் அதை தெளிவா பண்றாரு. இது இஸ் ரியாலிட்டி. மல்லிகார்ஜுன கார்கேயும் 22 எம்பி இருக்கக்கூடிய
ஸ்டாலின் ஆதரவில் நம்ம 29க்குள்ள பிரைமினிஸ்டரா உட்கார்ந்துட மாட்டோமாங்கிறதுனால மல்லிகார்ஜுன கார்கேயும் ஸ்டாலினுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறதும் உண்மையான நிலைமை. அதனால தான் மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க தான் இந்த குட்டையை கலப்பினது. பட் அது அவங்களோட கருத்து எடுபடாதது காரணம். ஸ்டாலின் 22 எம்பி இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணங்கிறது என்னோட கருத்து. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.